அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நாடு ஆறு காலம் காடு ஆறு காலம் என ஒரு பிடிப்பே இல்லாமல் தவித்து வரும் ரிஷபராசினியர்களுக்கு இந்த நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் ராஜயோக பலன்களாக எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. இந்த வாரங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் சூரியனும் புதனும், மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக ராஜயோக பலன்களாகவும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த 2 வாரங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் பலம் பெற்றாலே மற்ற தோஷங்களை குறைத்து அதிக கவலைப்பட வேண்டியதில்லை என்று சொல்கிறது கிரக நிலைகள். அந்த வகையில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சுப விரயங்கள் ஏற்பட இருக்கு என்பதை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அவர் 6ஆம் இடத்தை பார்ப்பது வெற்றியை தரும் என்பதால நம்பிக்கையோடு எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல சந்தேகமே இல்லைங்க. அதே போல தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் ரிஷபராசினியர்களுக்கு வணிகத்தில் ஆதாயம் தரும் தகவல்கள் ஆகியவற்றை நீங்க தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்குங்க. எவ்வளவு நாட்களாக இருவருக்குள்ளும் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள், மன வேறுபாடுகள் நீங்கி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலமாக இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. இருவரும் சேர்ந்து சுற்றுலா சென்று மனமகிழக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த 2 வாரங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாக இருக்கு. அதே நேரம் ஜென்மகுரு நகர்ந்து தன குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருப்பது சிறந்த நன்மைகளை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய சிரமங்கள் மாறும் நேரமாக அமைஞ்சிருக்குது. மாமன், மைத்துனர் போன்ற தாய் வழி உறவுகள் மகிழ்ச்சியை தருவாங்க. இவ்வளவு நாட்களாக இந்த மாமன் மைத்துனர் வழியில் ஏதோ ஒரு வழியில் தாய் வழியில் மனக்கசப்பு ஏற்பட்டு வந்த நிலையில அவர்களுடைய உறவு உங்களுக்கு ஒரு உறுதுணையாக அமைய இருக்குது. முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவியை செய்து தருவார்கள். இதுவரை ஏமாற்றமாக இருந்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் ராசியில் புதன் அமர்ந்திருப்பதால எதிர்பாராத பிரயாணங்கள் செய்ய நேரிடலாம். இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தரும் விதமாகவே அமைய இருக்குது. ஜென்மத்தில் சூரியன் இருப்பதை மறந்துவிட வேண்டாம். ஜென்மத்தில் சூரியன் இருப்பதால உஷ்ண சம்பந்தமான சரும நோய்கள் ஏற்படலாங்க. அதனால வெயில் நேரங்களில் வெளியில் செல்வதையும் உடலில் உஷ்ண அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வதையும் தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள்ல அதிகம் தேவையில்லாமல் பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்போது எதிர்பாராத பல நன்மைகளை அடுத்த 14 நாட்களுக்குள் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் இத்தருணத்துல பாக்கியஸ்தானம் சனி பகவானும் ராகுவும் இணைந்திருக்காங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் சுபபலம் பெற்றுள்ளதால இக்காலகட்டம் முழுவதுமே பண பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் திட்டமிட்டு செலவு செய்வதன் மூலமாக சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல்
அதேபோல் குடும்ப அமைதி நிலவுங்க. சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதால சுப செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க. இருந்தாலும் சமாளிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே போல் ரிஷபராசினியர்கள் திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு வாரமாக தான் இந்த 2 வாரங்களும் அமைஞ்சிருக்குது. ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் மட்டும் அதிக கவனத்தோடு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அடுத்த 14 நாட்கள் ராஜயோக பலன்களாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் இணைந்திருப்பதால் பொறுப்புகளும் பணிச்சுமையும் அதிகமாக இருக்குங்க. இருந்தாலும் அதற்கு தகுந்த ஊதியமும் கிடைக்க இருக்கு. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகள்ல நீங்கள் தாராளமாக இறங்கலாங்க. நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போல் தற்காலிக பணிகள்ல உள்ள அன்பர்கள் வேலை நிரந்தரமாக இருக்கு. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் ராஜயோக பலன்களாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வர்த்தகத்துறையும் சனி பகவான் கைகள்ல தாங்க இருக்குது. உற்பத்தியை தைரியமாக அதிகரித்து கொள்ளலாங்க. சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க. புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு சாதகமான ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்குது. நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்குங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் புதிய லாபகரமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. அதே போல் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை சுக்கிரனுடைய அதிகாரத்தில் தாங்க இருக்கு. சனி மற்றும் ராகு ஆகியோருக்கு இத்துறையில் பங்கு உண்டுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ரிஷபராசினியர்களுக்கு ராகு சனி பகவானும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கு. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. அதனால் வருமானமும் உயர இருக்கு. புதிதாக திரைப்படத்துறையில் கால் பதிக்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரதமாக தான் அமைஞ்சிருக்குது. அதே போல மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் ஆதரவாக சஞ்சரிப்பதால் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பாடங்கள்ல மனம் ஆர்வத்துடன் ஈடுபடுங்க. நல்ல பழக்க வழக்கங்கள் கொண்டுள்ள சக மாணவர்களோட நட்பு ஏற்பட இருக்கு. விடுதிகள்ல தங்கி கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியருக்கு உங்களுக்கு ஏற்றாற்போல் வசதிகள் பெருக இருக்குங்க. விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறைக்கு முக்கிய பொறுப்பேற்றுள்ள கிரகமான செவ்வாய் கடகராசியில் பலம் குறைந்துள்ளதால வயல் பணிகள் சற்று கடுமையாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய விளை பொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு விலை கிடைத்து லாபம் அதிகரிக்க இருக்கு. இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மற்றும் குரு ஆகிய இருவருமே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரீதியாக ஏற்பட இருக்குங்க. கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, திருநாகேஸ்வர திருத்தல தரிசனம் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.